சர்வமங்கள மாங்கல்யே சிபே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி. திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது என்பது ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா, இதுதான் பொருத்தம் பார்க்குறோம். ஒரு ஆண் ஒரு பெண். முதலாக இந்த ஜோதிடர் என்ன செய்யணும்னா, அந்த ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய முழுமையாக அவர் ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ண இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, ஜோசியமே எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதானே, எதிர்கால பலனை அறிவுதானே. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை முழுமையாக அந்த ஜோதிடர் அறிய வேண்டும். ரெண்டு பேர் ஜாதகத்தையும் முழுமையாக அப்படியே கரைச்சி கையில் வச்சுக்கணும். ஓகே, ஒரு இந்த காலம் இது நடக்கும், இது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும், இதை முழுமையாக அறிந்த பேர் அறியணும். இந்த 10 பொருத்தம் என்ற முறையை, இந்த 10க்கு இத்தனை இருக்குது, 10க்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் மட்டுமே, இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை நட்சத்திரம் பொருந்தும். முதல்ல ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை அட்டவணைப்படுத்தவே முடியாதுங்க. ஜோசியத்தை இப்போல்லாம் சாஃப்ட்வேர்க்லேயே வந்துருச்சு பொருத்தம் பார்க்குறது. ஒரு மொபைலில் சாஃப்ட்வேரில் ஆண் இந்த ராசி, பெண் இந்த ராசி, இந்த நட்சத்திரம் இத்தனாம் பாதம் போட்ட உடனே வந்துடுது பொருத்தம். இந்த பொருத்தம் இருக்குது, கணம் இருக்குது, தினம் இருக்குது, இது இல்லை, ரச்சு இருக்குது, யோனி இருக்குது, இது இல்லைங்கிற பொருத்தம் ஒரு சாஃப்ட்வேர்க்கில் அடங்குது. ஜோசியம் மகா சமுத்திரம். இதை போயிட்டுலாம் நீங்கள் ஒரு ஜோசியத்தை ஒரு சாஃப்ட்வேர்க்கில் அழைக்க முடியாது. ஜோசியங்கிறது மகா, நம்ம கட்டுறதுலாம் கொஞ்சம் தான், இன்னும் எவ்வளவோ உள்ளே இருக்குது. இந்த ஒரு சாதாரண சாஃப்ட்வேர்க்கில் இந்த 10 பொருத்தம் இந்த முறையை அடைக்கும் போது அந்த 10 பொருத்தம் எந்த அளவுக்கு உண்மை தன்மையாக இருக்கும். ஜோசியத்தை அட்டவணைப்படுத்தவே முடியாது, பலன்களை அட்டவணைப்படுத்தவே முடியாது. இங்கே அதிகமாக திருமணத்திற்கு அப்புறம் விவகாரத்தார்கள் முதன்மையாக காரணமே, நான் வைக்கக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட முறை சொல்கிறேன், இந்த திருமணம் ஆகி விவகாரத்துக்கு முதன்மையாக காரணமே இந்த 10 பொருத்த முறை தான். ஏன்னா இந்த 10 பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த ஜோசியர் இந்த 10 பொருத்தத்தை மட்டுமே பார்க்கிறார். 10க்கு எத்தனை இருக்குது, இது மட்டும் தான் அவருக்கு இந்த மார்க் போடுற மாதிரி அட்டை டிக் பண்ணுற மாதிரி டிக் டிக், இந்த பக்கம் கணம் டிக் டிக் டிக். அப்படி இல்லைங்க ஜோசியம். ஒரு பெண்ணை ஆண்டு ஜாதி முழுமையாக ஜோசியர் அறியணுங்க. இந்த காலம் நடக்கும், இந்த காலம் நடக்கும். குறைஞ்சது 20 திருமணம் செய்து வைத்தால் குறைஞ்சது 40 ஆண்டுகளாவது ஒற்றுமையாக வாழணும். 2 உயிரோடு இருக்கணும். முதல்ல பொருளாதார ஏற்றத்தாலும் அது அடுத்த விஷயம். 2 பேர் உயிரோடு இருக்கணும். குறைஞ்ச 40 ஆண்டுகளாவது ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஆணைப்படை இந்த 10 பொருத்தத்து முறையில் என்ன இருக்குன்னு தெரியும். நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய 10 பொருத்தம் என்று ஒளிதோ இப்போ கால அளவில் மக்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்படுத்திச்சு. என்னுடைய ஆசான் ஆயத்தி குருஜி போன்றவர்கள் பேச இப்போ நாங்கள்லாம் பேசுகிறோம், அவருடைய மாணவன் நாங்களும் பேச மக்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. முதல்ல திருமணத்திற்கு இந்த 10 முறையை தவிர்க்க வேணும். 10 பொருத்தம் ஒன்றுமே இல்லை, அதில் வேஸ்ட்டு. அது பார்க்காம எடுத்துகிட்டு போயிடலாம். முதல்ல ஒரு ஜாதகத்தை எப்படி நினைக்கிறேன்னா, முதலாவதாக லக்கணங்கள். ஏன் லக்கணம் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய லக்கணம். ஏன்னா லக்கணத்தில் தான் ஒரு குணம் என்னன்னு இருக்குது. லக்கணத்தில் தான் அவருடைய குணம் என்ன, ஜாதகருடைய குணம் என்ன என்பது லக்கணம். அப்போது லக்கணத்தை பாவர் பார்த்தவர்களை பாவரோடும் சுபர்கள் தொண்டோடு சுபர்களோடு இணைக்கிறது. இப்போ லக்கணத்தை குரு பார்க்குதா, அவரை லக்கணம் சனி பார்க்க நினைக்கக்கூடாது. ஏன்னா லக்கணத்தை குரு பார்த்தவன் நேர்மையாளாக உண்மையாளாக இருப்பான், பொய் பேசாமல் ஒரு அடுத்த ஏமாற்றக்கூடாத அமைப்புகளே இருப்பான். அது லக்கணம் சனி பார்த்தா என்ன பண்ணுவான், சீட்டிங் என்னோடதாக இருப்பான். சீட்டிங் என்னோட அடுத்த ஏமாற்றக்கூடிய இந்த 2 ஒத்து ஆளுமா அதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரியாங்க. என்ன சொல்கிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பிரிஞ்சுட்டாங்க. அப்போது லக்கணம் முதன்மையாகுது. பாவர் லக்கணங்களை பாவரோடும் சுபர் லக்கணங்களை சுபரோடும் இணைக்க வேண்டும். முதல் பாயிண்ட், பாவர் லக்கணங்களை பாவரோடும் சுபர் லக்கணங்களை சுபரோடும், சுபர் தொடர்பு கொண்டவர்களை சுபரோடும், பாவர்கள் தொடர்பு கொண்டவர்களை பாவர். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னால் விருச்ச லக்கணத்தை மகளை நினைக்கலாம், மிக ஒரு அற்புத அமைப்பு. விருச்ச லக்கணத்துக்கு மக லக்கணத்தையும் மகள விருச்சத்தையும் நினைக்கலாம். 2 பேரும் பாவர், ஒரு அருமையாக இருக்கும். அடுத்ததாக இந்த முதல்ல லக்கணத்தை பேசிட்டோம். அடுத்து 2ஆம் பாவம் இருக்குது. ஏன்னா ஒரு திருமணம் என்ன கிடைக்கிறது, குடும்பம் கிடைக்க போகிறது. அவருடைய 2ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2ஆம் பாவம் 2ஆம் அதிபதியின் நிலை பார்க்கணும். முதல்ல லக்கணம், அடுத்து 2ஆம் பாவம் 2ஆம் நிலை, இதெல்லாம் அறியணும். அவங்க எப்படி இருக்காங்க, இந்த நிலையை அறியணும். அடுத்து பார்க்கும்போது 5ஆம் இடம். திருமணம் செய்து வைத்து ஒரு வருஷம் 1 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா? அப்போ அது 5ஆம் 5ஆம் எப்படி இருக்குது. புத்திரக்காரகன் எப்படி இருக்கிறார் குரு, அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார். புத்திரஸ்தானம், புத்திரஸ்தானாதிபதி, புத்திரக்காரகன், இந்த 3 நிலை எவ்வாறு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்ததாக 7ஆம் பாவகம். ஏன்னா 7ஆம் இடம் தான் திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம், அதானே. அந்த 7ஆம் பாவகம் 7ஆம் அதிபதி சுக்கிரன். இவருக்கு இந்த 3 நிலையை அறியணும். ஒரு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னா என்னன்னா, காரகன் ஸ்தானம் ஸ்தானாதிபதி 3 நிலையுமே அறிஞ்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னா இந்த 3ஐயும் அறியணும். அடுத்து 7ஆம், அடுத்து 8ஆம் பாவகம். ஏன்றால் இவருடைய ஆயுள் ஸ்தானங்கள் எப்படி இருக்குது, 8 வச்சு தானே, 8 அப்புறம் சனி, இவர் நிலையை வச்சு ஆயுள் சனி தானே, இதை வச்சு தானே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இவருடைய ஆயுள் எவ்வளோ காலம் இருக்கும் என்பதை. அப்போ இதை பார்க்கணும். அடுத்ததாக 12ஆம் பாவம். ஏன்னா கட்டில் சுகம் எப்படி கிடைக்கும் இவங்களுக்கு,
இது சாமி. அப்போ ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டு வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். 8 படி சுபத்துவமாகி வெளிநாட்டு வாழ்வார். அப்போ அதே மாதிரி உள்ள பெண்ணை நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெண் இங்கே கல்யாணம் கூட இந்த பொண்ணு இங்கே இருந்து அவர் அங்கேருந்து என்ன பயன்? இணைந்து வாழணும்ல. அப்போ 8 படி சுபத்துவமாக வெளிநாட்டில் இருக்காரு. அதே மாதிரி 8 படி சுபத்துவ ஒரு பெண்ணை இணைக்க வேணும். முதலாவதாக ஒரு திருமணம் செய்வதற்கு லக்கணம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், அடுத்து 12ஆம் இடம். இந்த வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டோட இருக்கு. ஏன்னா சில அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் பிறந்தவங்களுக்கு போய் அங்கே இருக்க முடியல, திரும்பி வந்துடுறாங்க. காரணம் 8 படி சுபத்துவம் இல்லாத காரணம். 8 படி சுபத்துவம் தான் அங்கே இருக்கிற சூழ்நிலை அனுசரித்து வாழக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கே அந்த எண்ணம் இருக்கும். வெளிநாடு மாப்பிள்ளை கல்யாணம், வெளிநாடு செட்டில் ஆகிற எண்ணங்கள் அவங்களுக்கே இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தை ஏற்படுத்துக்கு எப்படின்னா, திருமணம் என்பது சின்ன விஷயம் கிடையாது. நம்ம எடுத்தோம் கௌதம் முடிவோடு இருக்குது. 10 பொறுத்த முறையப்படி இவ்வளோ விஷயங்களை பார்க்க வேணும். இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன பார்க்கணும்? தசாபுத்தி. இங்கே தாங்க மெயின் சம்பவங்களை செய்யக்கூடிய தசாபுத்திங்க. ஒருத்தர் என்ன செய்கிறான், என்ன ஆக போகிறான், நல்லா இருப்பானா கெட்டு போவானா, இது சொல்லக்கூடிய தசாபுத்தி. அப்போ இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ 6 தசை நடக்குதா, புக்தி நடக்குதா, சஷ்டாஷ்டக புத்தி நடக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். சஷ்டாஷ்டக புத்தி நடக்குதா, 6 தசாபுத்தி நடக்குதா, இதையெல்லாம் பார்த்து தான் முதல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு கடந்த தசாபுத்தி சம்பவங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் அந்த தசாபுத்தி நடந்தால் தான் செயல்படும். அதே மாதிரி என்ன தான் உங்கள் ஜாதகத்தில் ஃபால்ட் இருந்தாலும் அது தசாபுத்தி வந்தால் தான் அந்த ஃபால்ட் ஏற்படும். அப்போ தசாபுத்தியை முதன்மையாக பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்துட்டு அது தசாபுத்தியை முடிவு பண்ணிவிட்டு அப்போ ஜாதகருக்கு ஜென்மச்சனி, ஜென்மச்சனி, அசோச்சனி அமைப்புகள் இருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் திருமணத்திற்கு நம்ம இணைக்கை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முறையான பொருத்தம். ஒன்றுமே இல்லாமல் அட்டவணைப்படுத்திக்கிட்டு இப்போ திருமண பொருத்தம் யார் பார்க்குறாங்கன்னா ஜோசியை பார்க்குறது இல்லை, அந்த மீடியேட்டர் திருமணம் செய்து வைக்கிற மீடியா அவரே பார்த்துறாரு. இத்தனை பொருத்தம் இருக்குங்க அப்படி. இதுவா ஜோசியம்? ஒரு ஜோசியத்தை போய் சாஃப்ட்வேர் அடக்க முடியுமா? முடியாது. எத்த காலத்துக்கு எப்பவும் முடியாதுங்க. ஜோசியத்தை சாஃப்ட்வேர் விற்கிறவர்களும் சரி, ஜோசியத்தை ஒரு சாஃப்ட்வேர்களை அடக்க முடியாது. ஒவ்வொரு ஜாதகம் ஒரு பலன் செய்யும். ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு பலனை செய்யும். ஒவ்வொரு ஜாதகம் அனுபவத்தின் ரீதியாக தான் நம்ம கற்றுக்க முடியும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோங்கிறத. தயவு செய்து இந்த 10 பொருத்த முறையை கூடிய விரைவில் அது அழிஞ்சிடும். என்றைக்குமே உண்மையே வெல்லும். கூடிய விரைவில் அந்த 10 பொருத்த முறை மக்களிடத்தை வெளியில், அதுவும் எங்களுடைய தென் மாவட்டத்தில் என்னுடைய ஊர் சிவகங்கை, ராமநாதபுரம், காரைக்குடி இந்த ஏரியாக்களில் 10 பொருத்த மக்கள் ஊறி போய் உலக அவங்க வந்தோடனே 10க்கு எத்தனை இருக்குது தான் கேட்குறாங்க. ஆஃபீஸ் வந்தோடனே எத்தனையோ காலையில் போடுறோம், எத்தனையோ பேசுகிறாங்க. தயவு செய்து மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைங்க. இந்த 10 பொருத்தத்தில் உண்மை இல்லை. உங்களுக்கு அறிந்த ஜாதகத்தில் பாருங்கள், 10க்கு 10 பொருத்தம் செய்து அவங்களுக்கு 2-3 நாள் விவாதம் ஆகிறது. இதெல்லாம் ஏற்படுதில்ல. அப்போ நம்ம தானே மாற்றத்தை தேடணும். மக்கள் நம்ம தானே தேடணும். எங்கே உண்மை இருக்குது, எங்கே உண்மை இருக்குது மக்கள் தானே தேடி போகணும். இங்கே என்ன 10க்கு இத்தனை பொருத்தம், அவருடைய கடமை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு மேலே அவருக்கு தெரியாது. அந்த ஜோசியருக்கு 10க்கு 10 பொருத்தம் பார்த்துட்டோம், ரைட்டு, நமக்கு இன்றைக்கி வருமானம் வந்துச்சு, ஒரு 500 1000 கிடச்சி பயில வச்சோம். அது இல்லைங்க ஜோசியம். நம்மளும் வாழணும். நான் ஜோதிடராக இருந்து அந்த ஜோசியமும் சேர்ந்து வாழணும், நானும் வாழணும், ஜோதிடமும் சேர்ந்து வாழணும். இப்போது இந்த 10 பொருத்த முறையை மட்டும் திரும்ப செய்தால் என்ன நடக்குங்கிறத நீங்கள் அறிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து 10 பொருத்த முறையை கூடிய விரைவிலேயே எங்களுடைய காலங்களிலேயே, இப்போ 10 வருடத்துக்குள்ள இந்த 10 பொருத்த முறை இருக்காங்க, சுத்தமாக தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன், ஜோதிட நிலையம், காரைக்குடி, கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.